இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் முழுவதும் இறைவனின் உடனிருப்பை நீங்கள் உணர்ந்து வாழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். என்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பது என்பது எளிதான காரியம் அல்ல. கொஞ்சம் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட வேண்டும். எந்த ஒரு நபரும் கஷ்டப்படாது வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பதில்லை. வாழ்க்கையில் நம்மை நோக்கி வரும் துன்பங்களை தாங்கிக் கொள்ள நம்மை பயிற்றுவிக்கவில்லை என்றால் ஒரு நாளும் நாம் முன்னேற்றம் அடைய வாய்ப்பில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். எந்த ஒரு காரியத்திலும் முன்னேற்றம் அடையும் வரை முயற்சியை கைவிடக்கூடாது. முயற்சி என்பது நமது அன்றாட பயிற்சியாக இருக்க வேண்டும். மழை அதிகமாக பெய்யும் போது தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நிற்பதற்கான வாய்ப்புண்டு. தண்ணீர் தேங்கி நிற்கட்டும் என்று யாரும் கண்டுகொள்ளாமல் போனால் அது ஏற்படுத்தும் விளைவுகளை நாம் தானே அனுபவிக்க வேண்டும். மாறாக முயற்சி எடுத்து தண்ணீர் வேறொரு இடத்திற்கு செல்வதற்கு உறுதுணை புரிந்தோம் என்றால் வருகின்ற ஆபத்துகளிலிருந்து நம்மை காத்து கொள்ளலாம் அல்லவா? அத்தகைய முயற்சியை நாம் ஏன் எடுக்கக்கூடாது? ஆக முயற்சி செய்தால் எந்த ஒரு காரியத்திலும் வெற்றியை நோக்கி பயணிக்க முடியும் என்பதை உணர்ந்து கொள்வோம். நாம் எடுத்த எடுப்பிலேயே முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று நினைத்தால் முட்டாள்தனமாக செயல்படுகிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். வாழ்வில் வரும் போராட்டங்களை துணிச்சலுடன் எதிர்கொள்ள வேண்டும். அந்த துணிச்சலை நாம் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்வோம். போராட்டம் நமக்கே தெரியாமல் நம்மிடத்தில் உள்ள சக்தியை வெளிப்படுத்துகின்றது. போராட்டம் நம்மை ஒவ்வொரு நாளும் இயங்கச் செய்து கொண்டிருக்கிறது. போராட்டத்தில்தான் நாம் இன்னும் துருப்பிடிக்காமல் இருக்கிறோம். ஒவ்வொரு போராட்டத்தின் போதும் நாம் புதிதாய் பிறக்கிறோம். எந்த ஓர் லட்சியவாதியின் பாதையிலும் போராட்டம் காணப்படும். அன்பருக்காக வாழ்கிறோம் என்ற லட்சியத்தை கொண்டுள்ள நாமும் உண்மையிலேயே அவருக்காக வாழும் போது, அன்பு, நீதி, உண்மை, நேர்மை பாதையில் நடக்கும் போது ஆண்டவர் நமக்கு துணை நிற்பார். லட்சியத்தை அடையும் வரை இறுதி வரை போராடுவோம். எந்த ஓர் லட்சியவாதியும் இறக்கும் போது மற்றவர்களின் இதயங்களில் பிறக்கின்றான் என்ற உணர்வோடு நாமும் வாழ்வோம். பாறைப்பட்டி என்றொரு கிராமத்தில் முத்து என்ற சிறுவன் தனது தாய் தந்தையுடன் வாழ்ந்து வந்தான். அவனது அப்பா அந்த ஊர் பண்ணையாரிடம் கூலி வேலைக்கு சென்று கொண்டிருந்தார். முத்துவுக்கு படிக்க விருப்பம். ஆனாலும் படிக்க வைக்க வீட்டில் வசதி இல்லாததால் அவனை பண்ணையார் வீட்டில் உள்ள ஆடு மாடுகளை மேய்க்கும் வேலைக்கு கூட்டிச் சென்றார் அவனுடைய அப்பா. அவனும் தனது குடும்ப நிலை அறிந்து வேலைக்கு சென்று வந்தான். பண்ணையார் வீட்டில் அவர் மகளுக்கு பாட்டு சொல்லி தருவதற்காக தினமும் ஒரு பாட்டு வாத்தியார் வருவார். அவரது பாட்டை கேட்ட முத்துவுக்கும் பாட்டு கற்றுக்கொள்ளும் ஆசை வந்தது. அதை தனது தந்தையிடம் கூறினான். அதற்கு அவரோ, படிப்பதற்கே இங்கே வழியில்லை, இதில் உனக்கு பாட்டு வேறா என்று அவனை திட்டிவிட்டார். முத்துவும் நிலைமையை புரிந்து கொண்டு அமைதியாக சென்று விட்டான். பாட்டு வாத்தியார் தினமும் காலையில் பண்ணையார் மகளுக்கு பாட்டு கற்றுக் கொடுத்துவிட்டு ஊர்க்கடைசியில் உள்ள ஒரு கோவில் மண்டபத்தில் அமர்ந்து தன் மாணவர்களுக்கும் பாட்டு சொல்லி கொடுப்பார். பண்ணையார் வீட்டில் வாத்தியாரின் பாட்டை கேட்டுக்கொண்டே மாட்டுத் தொழுவத்தை சுத்தம் செய்யும் முத்து பின்பு அவர் பாடம் சொல்லிக் கொடுக்கும் மண்டபத்தின் அருகில் அமர்ந்து ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டே அவருடைய பாட்டை கேட்பான். சிறிது நாளில் அவனது கிராமத்தில் கோவில் திருவிழா வந்தது. திருவிழாவில் அந்த ஊர் கலெக்டர் தலைமையில் சிறுவர்களுக்கான பாட்டு போட்டி நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட முத்துவுக்கு முதல் பரிசு கிடைத்தது. அவனை பாராட்டிய கலெக்டர், உனது பாட்டு வாத்தியார் யார்? எப்படி இத்தனை அருமையாக பாடக் கற்றுக்கொண்டாய் என்று கேட்டார். அவனும் பாட்டு வாத்தியாரின் பெயரையும் தான் பாட்டு கற்றுக்கொண்ட விதத்தையும் கூறினான். அதை கேட்ட அனைவரும் மிகவும் ஆச்சரியப்பட்டனர். அவனது தோளில் தட்டி கொடுத்த கலெக்டர், முத்து, உன்னை நான் மிகவும் பாராட்டுகிறேன்.
முயற்சி திருவினையாக்கும் என்பதை நீ நிரூபித்து விட்டாய். உனது படிப்புக்கான செலவை அரசாங்கமே ஏற்றுக்கொள்ள வழிவகை செய்கிறேன். இனி நீ பாட்டோடு பாடத்தையும் படி என்றார். முத்துவும் அவன் தந்தையும் அதை கேட்டு மிகவும் மகிழ்ந்தனர். முயற்சி செய்தால் எதையும் சாதிக்கலாம் என்பதற்கு இந்த கதை நமக்கு உதாரணமாக திகழ்கிறது. எனவே நாமும் முயற்சி செய்து முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்போம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் செய்த செயல்களை ஏனோ தானோவென்று செய்தோமா அல்லது முயற்சி திருவினையாக்கும் என்ற நம்பிக்கையோடு செய்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் அலைபேசிக்கு அடிமையாயிருந்து உங்கள் நேரத்தை விரயமாக்கினீர்களா? நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார். ஓடுவது முள்ளல்ல, உன் வாழ்க்கை. இன்று நீங்கள் உங்கள் கணவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தீர்களா? திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல் உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். இன்று நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை பொறுப்புடன் செய்தீர்களா? கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. இன்று நீங்கள் மூட நம்பிக்கையை பின்பற்றி நடந்தீர்களா? கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். இன்று நீங்கள் கடவுளின் குரலுக்கு செவிமடுத்தீர்களா? மனிதர் அப்பத்தால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் நமது செயல்களால் இறைவனையும் நம்மை சுற்றி வாழும் சமூகத்தையும் மனநோகச் செய்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமாயெல்லாம் ஏதமும் நீக்கி நீ
எமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூயாவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். இறைவா இன்னுடல்வும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா என்னுடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா என்னை காத்தருள்வே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே. நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். பூவுலகில் உள்ள தூயோர் எவ்வளவோ உயர்ந்தோர், அவர்களோடு இருப்பதே எனக்கு பேரின்பம். வேற்று தெய்வங்களை தொழுவோர் தங்கள் துன்பங்களை பெருக்கிக் கொள்வர். அவற்றுக்கு செலுத்தப்படும் இரத்தப் பலிகளில் நான் கலந்து கொள்ளேன். அவற்றின் பெயரை கூட நாவினால் உச்சரியேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம். எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. இனிமையான நிலங்கள் எனக்கு பாகமாக கிடைத்தன. உண்மையாகவே என் உரிமை சொத்து வளமானதே. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகிறேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். என் இதயம் மகிழ்கிறது, என் உள்ளம் அக்களிக்கிறது. என் உடலும் உம் பாதுகாப்பில் இளைப்பாரும். ஏனெனில் என்னை பாதாளத்தில் விட்டுவிட மாட்டீர். உம் அன்பன் நான் படுகுழியை காண விடமாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது திருமுன் எனக்கு நிறை மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும்
பேரின்பம் உண்டு. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவா, இன்னுடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா, என்னுடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 13 முதல் 15 மற்றும் அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 2 முடிய. பதிலுரைப்பாடல் திருப்பாடல்கள் அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 1 முதல் 2, 5, 15 மற்றும் 7 முதல் 8 முடிய. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 15 முதல் 26 முடிய. அக்காலத்தில் மக்களுள் சிலர் இயேசுவை குறித்து, பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஓர் அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது, தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும். அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெயல்செபூலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே, நான் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களை சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள்? ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கிற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமையுடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலங்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருளையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார். ஒருவரை விட்டு வெளியேறுகின்ற தீய ஆவி வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து இளைப்பாற இடம் தேடும். இடம் கண்டுபிடிக்க முடியாமல் நான் விட்டு வந்த எனது வீட்டுக்கு திரும்பி போவேன் என சொல்லும். திரும்பி வந்து அவ்வீடு கூட்டி அழகுபடுத்தப்பட்டிருப்பதை காணும். மீண்டும் சென்று தன்னை விட பொல்லாத வேறு 7 ஆவிகளை அழைத்து வந்து அவருள் புகுந்து அங்கே குடியிருக்கும். அவருடைய பின்னைய நிலைமை முன்னைய நிலைமையை விட கேடுள்ளதாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரோடு இணைந்து பயணிக்கவும் நன்மையின் உருவங்களாக நாளும் செயல்படவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி உமது அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவேவும் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். அக்டோபர் 10. புனித தானியேல் கொம்பானி. இத்தாலி நாட்டிலுள்ள கார்டா பகுதியில் வாழ்ந்த லூயிஜி டோமினிகா பெற்றோருக்கு கிபி 1831 மார்ச் 15 பிறந்தார் தானியேல் கொம்பானி. பெற்றோரினால் இறைபக்தியோடு வளர்க்கப்பட்ட இவர் கிபி 1854 குருத்துவ பயிற்சி பெற்று அருட்குருவானார். கிபி 1857 நற்செய்தி அறிவிப்பு பணிக்காக ஆப்பிரிக்கா சென்ற அருட்தந்தை தானியேல் கொம்பானி நோய்வாய்ப்பட்டு 1859 தன் தாய்நாடு திரும்பினார். கிபி 1861 முதல்
1864 வரை தான் பயின்ற கல்லூரியில் பேராசிரியராக பணி செய்த இவர் ஆப்பிரிக்க மக்களுக்கு நற்செய்தி அறிவிப்பது பற்றியும் அம்மக்களின் முன்னேற்றம் பற்றியும் சிந்தித்துக் கொண்டிருந்தார். பிரான்ஸ், ஸ்பெயின், ஆஸ்திரியா, ஜெர்மனி, இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்குச் சென்று ஆப்பிரிக்க மக்களின் நல்வாழ்விற்காக நிதி திரட்டிய அருட்தந்தை தானியேல் கொம்பானி ஆப்பிரிக்க மக்களுக்கு பணி செய்வதற்காக கிபி 1867 இருபால் துறவற சபைகளை நிறுவினார். ஆப்பிரிக்காவில் கிறிஸ்தவம் தழைத்திட தேவையான ஏற்பாடுகளை திருச்சபை மேற்கொள்ள வேண்டும் என்று திருத்தந்தைக்கு கடிதம் எழுதிய அருட்தந்தை தானியேல் கொம்பானியினை திரு அவை ஆப்பிரிக்க மக்களின் திருத்தூதராக அறிவித்தது. கிபி 1877 ஆப்பிரிக்க நாட்டில் ஆயராக நியமனம் செய்யப்பட்ட மேதகு தானியேல் கொம்பானி அந்நாட்டு மக்களுக்கு கண் துஞ்சாது இறைப்பணிகள் செய்து கிபி 1881 அக்டோபர் 10 விண்ணகமடைந்தார். மத்திய ஆப்பிரிக்காவின் முதல் ஆயராக நியமிக்கப்பட்டு ஆப்பிரிக்காவின் மக்களுக்கு இறைபணிகள் செய்து அம்மக்களின் வாழ்வில் ஒளியினை ஏற்றி வைத்த ஆயர் தானியேல் கொம்பானியினை திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் 2003 அக்டோபர் 5 புனிதராக உயர்த்தினார். புனித தானியேல் கொம்பானி திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் எளிய மக்கள் வாழ்வில் முன்னேறுவதற்கு உதவிகள் செய்து அவர்களின் நல்வாழ்விற்காக ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நம்மிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்களின் கருத்துகளுக்காக 5 அருள் நிறைந்த மரியே வாழ்க ஜெபத்தை ஜெபித்து அவர்களுக்காக ஒப்புக் கொடுப்போம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுளுடைய அளவிட முடியாத அன்பை, இரக்கத்தை, மன்னிப்பை சுவைத்து வாழ்கின்ற நாம் அந்த அற்புதமான கொடைகளுக்காய் நாம் கட்டாயம் நன்றி சொல்ல வேண்டும். இன்றைய தினத்தில் நாம் அவருக்கு நன்றி சொல்வோமா? தூங்குவதற்கு முன்னால் இப்படிப்பட்ட மாபெரும் கொடைகளுக்காய் நாம் சிறப்பாக நன்றி சொல்வோம். இன்றைய தினத்தில் இந்த மாதா தொலைக்காட்சி என்ற ஜெபிக்கும் குடும்பத்தில் பிறருக்காக பரிந்துரைத்து ஜெபிக்கின்ற ஜெப வீரர்களுக்காக நாம் மன்றாடுவோம். எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, ஜெபங்களிலெல்லாம் சக்தி வாய்ந்த ஜெபம் பிறருக்காக செய்கின்ற ஜெபம், பரிந்துரைக்கின்ற ஜெபம். இந்த ஜெப முறையை எங்களுக்கு நீர்தான் கற்றுக் கொடுத்தீர். எங்களது தாய் அன்னை மரியாள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இதோ இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாக அநேக மக்களுக்காக, அநேக மக்களுடைய தேவைகளுக்காக, குடும்ப தேவைகளுக்காக, பலவிதமான கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்காக, ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஜெப வீரர்களுக்காக, மாதா தொலைக்காட்சியின் ஜெபிக்கும் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்களை எல்லாம் நீர் ஆசீர்வதியும். இந்த குடும்பங்களிலே எல்லா தேவைகளையும் நீர் பூர்த்தி செய்யும். அவர்கள் ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிகமாய் சாட்சிய வாழ்க்கையின் வழியாக, ஜெப வாழ்க்கையின் வழியாக சான்று பகரக்கூடிய சக்தியை நீர் அவர்களுக்கு நிறைவாக கொடுத்துள்ளும். ஆண்டவரே, எங்கள் அன்பு தாயே, இதோ உமது பிள்ளைகள் இவர்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி கொண்டாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். மன்னர்
உலக மீட்பரின் மாண்புயரன்னையே விண்ணகம் செல்ல திறந்த வாயிலே தன் கடல் மீதொளிர் விண்மீன் நீரை வீழ்ச்சி நின்றெழ முயன்றிடும் மக்களை ஆட்சி செய்து அவர் குதவிடுவே இயற்கை வியப்புற இறைவனை ஈன்ற பின்னரும் கன்னியாய் நின்றேன் வானவன் கபிரி